IPL 2024 மேட்ச் நம்பர் 20 டெல்லி கேபிட்டல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் செம்மை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் 234 மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. அதை அடிக்க முடியாம 29 ரன் வித்தியாசத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துறாங்க. இது மூலமா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்த IPL 2024ல. இப்போதைக்கு ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்க, ஏன் டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்தான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சான்னு பார்த்தோம்னா, அவங்களோட டாப் 7 பேட்டர்ஸ்ல 5 பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மட்டும் தான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. மீதி இருக்க எல்லா பேட்ஸ்மேனுமே கன்ஃபார்மா 30 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க. 234 மிகப்பெரிய ஸ்கோர்ல ஒரு பேட்டர் கூட 50 அடிக்காம அடிச்சிருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஜஸ்பிரீத் பும்ரா தான் சொல்ல முடியும். எல்லா பவுலருமே 13 ரன் ஓவர் டிஃபெண்ட் பண்றப்ப கொடுத்தப்ப அவர் மட்டும் கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதனாலே ஜெயிச்சாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ரொமாரி செஃபர் போன வருஷம் LST இருந்து 50 ரன்னுக்கு ட்ரேட்ல வாங்கி ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல் பிளேயராவே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அடுத்து ஏன் டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்தான்னு பார்த்தோம்னா, ரிஷப் பண்ட் போன மேட்ச்ல சொன்ன மாதிரியே தான் ரிஷப் பண்ட் கண்டிப்பா நம்பர் 3 பேட்டிங் வந்திருக்கணும் மிச்சல் மாஸ் இல்லாத இடத்துல. ஆனா அவர் வந்து அபிஷேக் போல ப்ரோமோட் பண்ணாது. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் உள்ள வந்த நிலைமையில 3 நாள் ரன் ரேட் அதிகமா இருந்துச்சு. அவருக்கு கொஞ்ச நேரம் கூட செட்டில் ஆக டைம் இல்லாம ஆக்சிலேட் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டு போனாரு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டீம்ல இருக்க எல்லா பவுலர்ஸ்க்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. முக்கியமா சொல்லணும்னா குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், அடுத்து மிச்சல் மாஸ் மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி ஆயிடுச்சு. அடுத்து பவுலிங் லைனப்ல பார்த்தோம்னா எல்லாமே மட்டமா தான் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு 234 கொடுக்காம லாஸ்ட் 2-3 மேட்சஸ்ல ஒரு 500 ரன் கிட்ட கொடுத்திருக்காங்க. இது மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ரிக்கி பாண்டிங் ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்றேன். ஏன்னா ரிக்கி பாண்டிங் அவரோட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நல்ல பயாசா டீம்ல எடுக்காது நல்லாவே தெரியுது. ஜே ரிச்சர்ட்சன் அந்த கண்டிஷனுக்கு சூட் ஆக மாட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, அவரே எடுத்திருக்காரு. அடுத்து ஹாரி புரூக் மாதிரி பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் என்ன அனௌன்ஸ் பண்ணல. அடுத்து இன்ஜுரி இருந்து வந்து ஆண்ட்ரிக் நோக்கியா கண்டினியூஸா 22 ஓவர் கொடுத்துட்டே இருக்காரு, அவங்க ரன் கொடுத்துட்டே இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தோம்னா ரொமாரி செஃபர் தான் சொல்ல முடியும்.